முதலமைச்சர் விஜய் கைது செய்யப்படுவாரா? போர்க்கொடி உயர்த்தும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டவனும் கெட்டான் விட்டவனும் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி இனி வரக்கூடிய நாட்களிலே அதிமுகவுடைய ஆட்டம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்க போகிறதுன்னு நமது RP உதயகுமார் அதிரடியான ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் நமது தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி என்பது தற்போது அதிமுகவின் மூலமாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக MLA-க்களை குதிரை பேரம் நடத்தி ராஜினாமா செய்ய வைத்து முதலமைச்சர் விஜயை கைது செய்ய வேண்டும் என அதிமுக சோசியல் மீடியாக்களிலே பதிவிட்டு வர்றாங்க. இன்பதுரை MP ஏற்கனவே தொடர்பான கவர்னர் அர்லோகிடம் மனு அளித்திருந்தார். இந்த நிலையிலே மதிமுகவின் 2 MLA-க்களை ராஜினாமா செய்யும்படி CM விஜய் கூறியதாக வைகோ பேசியிருக்கிறார். அதை காரணமாக வைத்து அதிமுகவினர் இந்த தகவலை தற்போது பரப்பிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு காலத்திலே ராஜினாமா செய்தார்கள். அது குதிரை பேரம் என்பது நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு என்பது கொண்டு வரப்பட்டது. அடுத்த கட்டமாக விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தார். அவரையும் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாகத்தான் அதிமுகவின் சார்பாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மதிமுக வைகோவுடைய கட்சி நேற்று அதிரடியான அறிவிப்பை கொடுக்கிறார்கள். கடந்த 9 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியிலே இருந்த வைகோ நேற்று தினம் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறார். அதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறோம் என்றால் அந்த கட்சியுடைய கூட்டணி தர்மத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும். இந்நேரம் திமுக வெற்றி பெற்றிருந்தால் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்கே போயிருப்பார்களா? வாய்ப்பு என்பது கிடையாது. ஏனென்றால் பதவி கிடைத்திருக்கும், ஆளும் கட்சி என்ற அந்தஸ்து என்பது இருக்கிறது. அதன் காரணமாக போவதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஆனால் திமுக தோல்வியை தழுவிவிட்டது. அதன் காரணமாக முதுகிலே குத்தி விட்டு சென்று விட்டார் வைகோ அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மதிமுகவுடைய 2 MLA-களையும் ராஜினாமா செய்ய சொல்லும்படி நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா நமது வைகோவிடம் கூறியிருக்கிறார். அதை வைகோவும் ஒப்புக்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. வைகோ பேசியிருக்கிறார். இதனை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கைது செய்ய கவர்னர் உத்தரவிட வேண்டும் என்றும் தற்போது நமது அதிமுகவினர் சோசியல் மீடியாக்களிலே மிக வைரலாக செய்திகளை பரப்பிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 107 என்ற எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை எப்பொழுது நம்ப முடியாது. திமுகவை முதுகிலே குத்தியதை போல தமிழக வெற்றி கழகத்தை முதுகிலே குத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே போல நாம் இருக்கக்கூடிய 107 சட்டமன்ற உறுப்பினர்களை 118 என்ற எண்ணிக்கையில் உயர்த்த வேண்டும் என்றால் ஆல்ரெடி அதிமுகவிலே 5 இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி 1 மொத்தம் 6. அதே போல மதிமுக 2 ராஜினாமா செய்தால் 8 ஆகிவிடும். அப்படிங்கிறப்ப இந்த 8 தொகுதியிலும் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுவிட்டால் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுக்கும் என சொல்லித்தான் தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இடைத்தேர்தலிலே ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் என்ற கோட்பாடு என்பது கிடையாது. பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.